ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து விமல் ஜில்கா குழு. ஸோ இது எதுக்குன்னா திரைப்பட கல்லூரிகள் அதுக்கப்புறம் தன்னாட்சி நிறுவனங்களோட செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்கிறதுக்காக இவரோட தலைமையில் விமல் ஜில்காவோட தலைமையில் அமைக்கப்பட்ட குழு வந்து அதோட அறிக்கையை வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்திட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ இதை மாதிரி வந்து ஆய்வு பண்ணிட்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது, பெண்களோட ஜன்தன் வங்கி கணக்குகளில் இறுதி தவணையாக 500 ரூபாய் செலுத்துகிற பணிகள் வந்து ஜூன் 5லேருந்து தொடங்கப்பட உள்ளதாக வந்து மத்திய நீதி அமைச்சகம் வந்து சொல்லியிருந்திருக்கு. அடுத்தது, கரோனா பொது முடக்க காலத்தில் விசா விதிமுறைகளை மீறி இந்தியாவிற்குள்ள தங்கியிருந்த வெளிநாடுகளை சேர்ந்த 2550 தப்லீக் ஜமாத் உறுப்பினர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டவர்களா மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பொது முடக்க காலத்தில் விசா விதிமுறைகளை மீறி வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு இங்கே தங்கியிருந்ததுனால அவங்கள வந்து கருப்பு பட்டியலில் சேர்த்துருக்காங்க. தப்லீக் ஜமாத் உறுப்பினர்கள் 2550 பேரை வந்து கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டவர்களா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்கு. இதில் வந்து இது மாதிரி இவ்வளோ பேரை வந்து கருப்பு பட்டியலில் வச்சதை வந்து இதுதான் முதல் டைம்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து இந்த மாதிரி ஒரு 40 நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து இந்த பட்டியலில் வந்து இருக்காங்க. அடுத்து வந்து துலீப் அப்படின்னா என்னென்னா த அர்பன் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் துலீப் அப்படிங்கிறது. இதோட விரிவாக்கம் வந்து பார்த்துக்கோங்க. துலீப் அப்படின்னா என்ன விரிவாக்கம்னு சொல்லிட்டு கேட்கலாம். தி அர்பன் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் விரிவாக்கம். இந்த பேரில் புதிதாக வந்து தொழில் கல்வி பயின்ற பட்டதாரிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் இன்டர்ன்ஷிப் என்னும் உள்ளிருப்பு பயிற்சி வழங்குவதற்கான திட்டத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அனைத்திந்திய தொழிற்கல்வி கவுன்சில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்துடன் இணைந்து தொடங்கியுள்ளது. ஸோ வந்து இது மாதிரி ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க துலீப் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு, அப்புறம் பட்டம் முடித்தவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரிக்கே வந்து கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான் அது. இதை வந்து மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அது கீழே இயங்கும். இதை வந்து அனைத்து இந்திய தொழிற்கல்வி கவுன்சில் அதாவது AICTE அதுவும் அதுக்கப்புறம் மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகமும் இணைந்து வந்து தொடங்கியிருக்கு இந்த துலீப் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை. அடுத்து ஸ்வதேஷ் அப்படின்னா இதுக்கும் விரிவாக பார்த்துக்கோங்க. ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அரைவல் டேட்டாபேஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது தான் ஸ்வதேஷ் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம். இந்த பேரில் வேலைவாய்ப்பு உதவிக்கான திறன் பணியாளர்கள் தரவுதளம் மத்திய அரசோட வந்தே பாரத் திட்டத்தின் கீழே தொடங்கப்பட உள்ளது. இது மாதிரி வந்து ஸ்வதேஷ் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு தரவு தளம் வந்து மத்திய அரசோட வந்தே பாரத் திட்டத்தின் கீழே தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டமானது மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு அமைச்சகம், மத்திய உள்நாட்டு விமான போக்குவரத்து அமைச்சகம், மத்திய வெளியுறவு அமைச்சகம் இதோட கூட்டு முயற்சியால் அமல்படுத்தப்படுது. வந்தே பாரத் திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா கொரோனானால சர்வதேச ஊரடங்குனால வெளிநாடுகளில் இருந்த இந்தியர்களை விமானங்கள் மூலமாக வந்து தாய் நாட்டுக்கு அழைத்து வர்றதுக்கான திட்டம் தான் வந்து வந்தே பாரத் திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது, எனது வாழ்க்கை எனது யோகா அப்படிங்கிற பேரில் ஒரு வீடியோ போட்டியை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. மே 31 வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த போட்டியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வந்து இணைஞ்சு நடத்துனுச்சு. எனது வாழ்க்கை எனது யோகா அப்படிங்கிற பேரில் ஒரு வீடியோ போட்டி. அடுத்தது, கிஷான் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் அடுத்த 2 மாதங்களுக்குள் நாடெங்கிலும் உள்ள பால் தயாரிப்பு தொழிலாளர் ஒன்றியங்கள் மற்றும் பால் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை சேர்ந்த 1.5 கோடி பால் விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டைகளை வழங்க உள்ளதாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ கிஷான் கடன் அட்டை திட்டத்தின் கீழே அடுத்த 2 மாதத்துக்குள்ள இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பால் தயாரிப்பு தொழிலாளர் ஒன்றியம் அதுக்கப்புறம் வந்து பால் உற்பத்தி செய்கிற நிறுவனங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு ஒரு 1.5 கோடி பேருக்கு வந்து கிசான் கடன் அட்டை கொடுக்க போகிறதா வந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு திட்டம் மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக அமல்படுத்தப்பட உள்ளது. அடுத்தது, கொரோனாவுக்கு சிகிச்சைக்கு ரெம்டெசிவிர் மருந்தினை பயன்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு. ஜூன் 1 முதல் கொரோனா அவசர சிகிச்சை அப்போ வந்து நோயாளிக்கு நாள் ஒன்றுக்கு 5 டோஸ் வரைக்கும் இந்த மருந்தை கொடுக்கறதுக்கு இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர் வந்து அனுமதி கொடுத்திருக்காரு.
ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தில் சிக்கிம், ஒடிஷா, மிசோரம் மாநிலங்கள் 1 ஜூன் 2020 இணைக்கப்பட்டுள்ளதா மத்திய நுகர்வோர் விவகாரம் மற்றும் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து சொல்லியிருக்காரு. ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை இந்த ஸ்கீமில் வந்து சிக்கிம், ஒடிஷா, மிசோரம் இந்த 3 ஸ்டேட்ஸும் வந்து இணைக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக இந்த திட்டத்தில் ஜூன் 1 இந்த வாக்கில் வந்து ஒரு 17 மாநிலம், யூனியன் பிரதேசம் வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து பிரதான் மந்திரி ஸ்வாநிதி திட்டம். இது எதுக்குன்னா தெருவோர வியாபாரிகளுக்கான நலத்திட்டத்தை மத்திய அரசு வந்து தொடங்கியிருக்கு. பிரதான் மந்திரி ஸ்வாநிதி திட்டம் அப்படிங்கிறது தெருவோர வியாபாரிகளுக்கான நலத்திட்டம். இந்த திட்டத்தின் கீழே ரூ. 10,000 வந்து கடனுதவி கொடுக்குறாங்க. நகர்ப்புற மற்றும் ஊர்ப்புற தெருவோர வியாபாரிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து நிஷார்கா புயல். நிஷார்கர் புயல் அப்படிங்கிறது அரபிக்கடலோட கிழக்கு மத்திய பகுதியில் உருவாகி 3/6/2020 அன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தோட வடபகுதி மற்றும் குஜராத் மாநிலத்தோட தென் பகுதிகளை கடந்திருக்கு. நிஷார்கா அப்படிங்கிற புயலுக்கு பேர் சூட்டிய நாடு வந்து வங்காளம். நிஷார்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புயலுக்கு பேர் சூட்டின நாடு வந்து வங்காளம். இது எங்கே கடந்திருக்குன்னா அவங்க மகாராஷ்டிரா மாநிலத்தோட வடபகுதி, குஜராத் மாநிலத்தோட தென் பகுதிகளை வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிரபல ஹிந்தி திரைப்பட இசையமைப்பாளர் வாஜித் கான் வந்து கரோனானால இறந்து போயிருக்காரு. அடுத்து கேலோ இந்தியா பாத்ஷாலா அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் முதல் தேசிய அளவிலான ஆன்லைன் விளையாட்டு கல்வி பயிற்சி திட்டத்தை இந்திய விளையாட்டு ஆணையம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு வந்து இணைஞ்சு ஜூன் 1 தொடங்கியிருக்காங்க. கேலோ இந்தியா பாத்ஷாலா அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் தேசிய அளவிலான ஆன்லைன் விளையாட்டு கல்வி பயிற்சி திட்டம். பார்த்துக்கோங்க, இதை வந்து இணைஞ்சு வந்து தொடங்கியிருக்காங்க. இதோட வந்து இந்தியா பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து முடியுது. இது வந்து ஜூன் மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதோட வந்து முடியுது. நன்றி.